ஐஸ் இங்க பாத்தியா காட்டு மல்லி படர்ந்திருக்கு பாருங்க. ஆமா எவ்வளவு பூ வச்சு நிறைய கடுவை எந்திரி குளுக்குன்னு இருக்க முடி நல்லா கோயில் ஜம்முன்னு வந்து படுத்துக்குச்சு. கட்டிட்டே இருந்தீங்களா? இருக்குதா? இதை தாண்டி நான் காட்டுங்க. அழிஞ்சே போச்சு நினைச்சேன். எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம அங்க பாத்துடுங்க அந்த காட்டுக்குள்ள. இங்க வர இங்க இருக்குது. அடடடடடா சூப்பர். அம்மா தண்ணி பாருங்க இங்க இருக்குது. பாருங்க பாருங்க. தூக்கணாங்குருவி கூட இதை கட்டுறத இந்த கரும்பு சருவுல இருந்து பொறுக்கிட்டு போய் பாருங்க எவ்வளவு என்னமே கிடக்குது. இது என்ன மாடு தங்கம்? சாமி மாடு. குண்டுமணிய அப்படி உருவக்கூடாது. இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி கொண்டு போய் பேத்திட்டு கொடுத்து அழகா எடுத்து தீப்பெட்டிக்கணும். இதுல எல்லாம் மீன் வரும், நண்டு வரும், பிடிப்போம். நாத்தான் பட்டத்துக்கு வச்சிருக்கிறாங்க. தண்ணி நல்லா ஊறுபட்டது வரும். மீன் இப்ப தொட்டதெல்லாம் காசு போடுவாங்க. அப்பெல்லாம் எதுவுமே காசு போடுவாங்க. காசு போட்டு வாங்குறத விட ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, உடம்பு தான் கெடுதல். இங்க என்ன வீட்டுக்கு மட்டும் தான் விடுறீங்க? அங்கே தொலைட்டு இருக்கிற கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு சொரக்காய் பார்த்துட்டு இருந்தோம். சொரக்காய் செடி பார்த்துட்டு போலன்னு. சொரக்காய் செடி ஏன் உரம்புறை ஒண்ணு முத்தி போச்சு. என்னமா இத்த சோட்டு காயை போய் விட்டு போட்டீங்க? பார்க்கல. சரி அது என்ன அங்க செடியில் 4 காய் இருக்கு. இந்த பக்கம் வந்து நின்னுக்குவாங்க. அப்புறம் அப்படின்ட்டு அப்புறம் விதைக்க ஆகிக்கும்ல, அதனால விட்டாச்சு. அந்த ஒரு காய் தான் செடியில வருமா? 4-5 காய் வந்து நம்ம சாப்பிட மறந்து போயிட்டீங்களா? சாப்பிட்டா இருந்தாலும் ஒண்ணு வேஸ்டா போச்சு. வணக்குவோம், குழம்பு வைப்பேன், எல்லாம் தான் தட்டைப்பயிர் குழம்பெல்லாம் வைப்பேன், நல்லா இருக்கு. அது எங்கேயும் பார்க்கல. விதைக்க சரி உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு எங்க போறோம் என்ன பண்றோன்னு சொல்லிடுறேன். அதை சொல்ல பாருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்க போறோங்க? இன்னைக்கு ஊஞ்சக்காட்டுக்கு போறோம். ஊஞ்சத்தலை பொறிக்க. ஆமா, ஊஞ்ச தலைனா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அரப்பு தாங்க. எப்பவுமே நாங்க அரப்பு அரைச்சு வீட்டுல ஸ்டாக் வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சு போச்சு. வீட்டில் வச்சு இந்த பொடி வந்து மூஞ்சு போச்சு. நல்லா தலைக்கு தண்ணி வாத்துக்குவோம், தலையை அரைச்சி வச்சு. இப்போ மூஞ்சங்காட்டி அங்கே போய் பார்த்தா மரம் பூரா சொட்டையாக கிடக்குது. சுத்தமாக இல்லை 3 மாசமா. தண்ணி இல்லாதங்காட்டி மழை இல்லாதங்காட்டி காஞ்சு போச்சு. அப்புறம் இப்போ தான் வாய்க்கால் தண்ணி வந்துருக்குது இல்லைங்களா? அதனால போய் பார்த்தா நல்லா பச்சை பசேந்து. சரி மறுபடியும் வந்து ஸ்டாக் வச்சுக்குவோம் வீட்டில் அப்படின்ட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கிறோம். சரி போலாம். பாப்பாவுக்கு எல்லாம் தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு. இந்த சாப்பை போட்டு. ஆமா முதல்ல பெரியவளுக்கு நல்ல முடி அடம்பா இருந்துச்சு. முடி கிடக்கு அவளுக்கு. ஐஸுக்கா முடி கொட்டி போச்சு. கொஞ்சம் அது என்னன்ட்டு அரப்பு வேற மூஞ்சு போச்சா? ஷாம்பு தான் 3 மாசமா ஷாம்பு தான் போட்டேன். அதனாலதான் கொட்டி போச்சு. கொட்டுன்னு கொட்டிருச்சு. நல்லா அழகா இருந்துச்சு. முடி கொட்டி போச்சு பூரா. அதுதான் பாப்பாக்கு நல்லா அடம்பா இருந்துச்சு. சரி மறுக்கா வேலையில அக்கட வச்சுட்டு போய் அரப்பு முதல்ல அரைச்சு வச்சிடலான்னு இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு காய போட்டு 2 நாளைக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். சரி போலாமா? சரி வாங்க போலாம். கொல்லு செடி பச்சை பசங்க அப்பெல்லாம் வேட்டாங்காட்டில் இப்படித்தான் போடுவாங்க. இது என்னது சொல்லிருங்க. கொல்லு செடி, கொல்லுக்காய். நாம கொல்லு போட்டு குழம்பு வைக்கணும். அந்த கொல்லு அதுதான். இதை பாத்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும். இதுலதான் கொல்லு வரும். இன்னும் பூ பூத்து காய் வைக்கும். இன்னும் பூ பூக்கல. பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் காய் வைக்கி. அப்புறம் பொரிச்சு எல்லாம் கொடையை அமுத்தி வச்சு தட்டி பொறப்பாங்க. இது பூரா கொல்லுக்காடு தான். நல்லா கொல்லுக்காடு அங்கே வச்சிருக்கிறாங்க. இல்லை மேட்டாங்காடு பக்கம் தான் விதைப்பாங்க. ஏமா? ஆமாம், மேட்டாங்காடு பக்கம் தான் விதைப்பாங்க. வெறும் கடற்கறக்கிறது வச்சுருவாங்க. மழைக்கே விளைஞ்சிரு. குருவி கூடு அங்க வாருடா. அங்க வாரு குருவி எல்லாம் கூட்டு கூட எப்படி பாஞ்சிட்டு விளையாடுது. போய் காட்டலாம் வாங்க பக்கத்துல. போய் பார்க்கலாம் போங்க. என்ன சூரியனை சுத்தி வட்டம் போட்டுருக்குது மேல? மழை வரப்போதா? மழை வரப்போகுதா? பச்சை பசேன்னு அழகா தொங்குது. எப்படி கட்டிருக்கு பாருங்க அழகா. இங்க ஒரு கூடு கீழே கிடக்குது. அழகா இருக்கு. பாப்பாடுக்கு விளையாடுவாங்க. அவங்க அக்கா வந்தானா ஆசையா பொறுக்குவா. காத்தடிக்கிறதுக்கு கூடு விழுவும். பாருங்க எத்தனை கூடு கிடக்குது கீழே தான். இங்கே ஒரு கிடக்குது. இந்தா இதுதான் எப்படி எப்படிங்க ஓட்ட தெரியுதுங்க. பாருங்க பிறகு இதை கட்டுறத இந்த கரும்பு சருவுல இருந்து பொறுக்கிட்டு போய் இந்த மாதிரி கிடக்குது. அந்த மண்ணு ஈரமண்ணை எடுத்து வச்சு இந்த நைட்டு இந்த பூச்சி என்ன மின்மினி பூச்சி, அந்த மின்மணி பூச்சி கொண்டாந்து மரத்துல ஒட்ட வச்சுக்கு அந்த சேத்து மண்ணுல அது கூட்டுக்குள்ள அதான் லைட். அதுக்கு அழகா இருக்கு. லைட் எல்லாம் போட்டுக்கிட்டோம். ஆமா என் பிள்ளைக்காக நான் சிலை செய்யறேன். அந்த அவங்க பிள்ளைக்காக அது லைட் போடாதா? அது கூட வளர்த்தா அதுக்கு பெருசு, நம்ம வளர்த்தா நம்மளுக்கு பெருசு. அவ்வளவுதான். இது வேறு மண் இருக்குது பாரு. சேத்து மண்ணு நெசந்தான். சேத்து மண்ணை கொண்டாந்து இப்படி ஒட்ட வச்சு அந்த பூச்சி கொண்டாந்து ஒட்ட வச்சிரு. அதான் லைட் வெளிச்சம் நைட்ல. இப்போ மின்மணி அது மின்மணி பூச்சி வந்து இந்த கூட்டுக்குள்ள இருக்குது. நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த மண்ணுல இருக்கும். நைட்ல பார்த்துட்டு ஒரு நாளைக்கு தெரியும். நாம சரியா வந்து பாக்குறது இல்ல. இதுக்குள்ள வெளிச்சம் அடிக்கிறது தெரியும். நீங்க சின்ன வயசுல பாத்துருக்கீங்க? பாத்துருக்கேன்.
சரி சரி. அப்பெல்லாம் நிறைய மின்மினி பூச்சி சும்மா பளபளன்னு மேய். இப்பதான் இல்ல. இப்பெல்லாம் எங்கம்மா அந்த காட்டுக்கு மருந்து அடிக்கும் போதே அந்த பூச்சி செத்து போயிருது. ஆமா அப்பெல்லாம் இல்ல முன்னையாட்டம். இப்பெல்லாம் நைட்ல பாத்தீங்கன்னா அப்படி காட்டு பக்கம் வந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது இல்ல அங்கெல்லாம். அப்ப நம்ம வீட்டுக்கு நைட் நேரம் இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட தான் வீட்டுக்குள்ளேயே நீங்க நான் மேல வந்து உட்காந்துருச்சாரு. அட நானும் நைட்டு தூங்குறோம்ல, கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருக்கு ஃபேன், நான் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் எந்திரிச்சு ஏன்னு கேட்டா ஊறப்பட்ட மின்மினி பூச்சி வீட்டுக்குள்ள வந்துருது. ஜன்னல் வழியே உள்ள வந்துருது. நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் இருக்குது. சரி வாங்க போலாம் வாங்க. தான் அந்த மரத்தில் வருங்க, அந்த பக்கம் இருக்கிற பனை மரத்தில் பூராமே இது தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருக்குது. பசிரிமா பசிரி இதெல்லாம் கடைவாங்க ஐஸு. கடைவாங்க அந்த புண்ணு இருந்து அந்த வெங்காயம் சின்னதை ஒன்று வச்சு அரைச்சு போட்டாலும் புண்ணு காஞ்சிரும் அப்படியே. அதான் அதான் ஆமாம் எனக்கு தெரியுமே. கருங்காட்டில் மாலாத இருக்குமே, உனக்கு குழம்பு அரிக்கல ஒரு அடிச்சு வாங்கிக்க. அழகா இருக்குது பாருங்க. பசிரி பசிரிக்கீரை. சரி போகலாம் வாங்க. பாரு நெல் அங்கே சேர் அடிச்சிருக்குது, அதை காட்டலாம் வாங்க. நாத்து விட்டுருக்குறாங்க நெல். சாரணை சாரணை வருங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த சாரணை. இங்கே இருக்கு. இது குப்பைக்கீரை. வந்தா கூட பொறிக்கல மாட்டேன் இருக்காங்க. அங்கெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு விஷயம் கடையில் சாரணை. அப்படியே இருக்குல்லையே நான் வந்து போச்சு. இதில் தான் விதை இருக்குது இதோடது. இது வந்து குப்பைக்கீரை, இது பூரா சாரணை. இங்கே அப்படி தான் இதெல்லாம் வந்து சிட்டியில் காசு கொடுத்து வாங்காங்க. காய்கறி இல்லை அப்படின்னு இந்த பக்கம் வந்தோம்னா இந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு போய் கடைஞ்சி சாப்பிடுவோம். ஒரு வேலைக்கு டக்குன்னு வந்து உரைச்சிட்டு போய் கரைஞ்சிருவோம். நீங்களாம் சந்தையில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சுற்றி அங்கங்கே இருக்கிற வேலை எல்லாம் பொறிச்சிக்கலாம். குருவி வருங்க அவ்வளோ அழகாக கத்துதுன்னு. அப்புறமே வந்து கீரை போட்டு ஒரு வேலை கடைஞ்சா சூப்பராக இருக்குது. பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கடைஞ்சா இப்போ தான் சேர் அடித்து நெல் வந்து இப்போ தான் நாற்று விட்டுருக்குறாங்க. இனிமேல் தான் பாருங்கள் நெல் காட்டுறோம் பாருங்க. இன்னும் முளைக்கல இப்போ தான் இறச்சிட்ருக்குறாங்க சேர் அடித்து. அப்படியே பெச்சுட்டு போத்துற மாதிரி பச்சை கலர்ல இருக்கும். பசையேன்னு வந்துடும். எங்களுக்கெல்லாம் இதுதான் வேலை. அப்போவெல்லாம் நாங்கள் இதுதான் செய்வோம். நாத்துட்டு அரிச்சு ஒரு ஏக்கரா நான் ஒருத்தியா கூட நட்டுக்கிற தினம் ஒவ்வொரு வெயில. அப்பா நாற்று கொண்டாந்து கொடுத்துவே நாங்கள் நெட்டி போடுவோம் தினம் ஒரு வெயில். சரி போகலாமா? போங்க. இங்கே வர வாய்க்கா தண்ணி வருதுல்ல, தண்ணி வரும். இதுல எல்லாம் மீன் வரும், நண்டு வரும், பிடிப்போம். நாத்தான் பட்டத்துக்கு வச்சிருக்கிறாங்க. தண்ணி நல்லா ஊரு பட்டத்துக்கு வரும். மீன் குட்டி நாமளே பிடிச்சோம்ல போன டைம். நீங்க எல்லாமே மழை தண்ணி சின்ன பையனா இருக்குது குடிக்கலையா? ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது மழை வந்துருச்சுன்னா ஐஸ் பெரிய பெரிய மீனா வரும். தோட்டம் ஓட்டி ஐஸு கரும்பு காட்டுக்குள்ளேயே வந்துடும் மீன். தண்ணி எத்தி போய் ஆற்றுலேருந்து வந்துடும். சரி வயசு பார்த்து வா. தண்ணியாக இருக்குது, வாய்க்க தண்ணி வர்றதுக்குள்ள உரம்பூரி கிடக்குது. தண்ணி வேறு சும்மா குழு குழுன்னு கிடக்குது. இங்கே வருங்கம்மா காட்டுமல்லி. ஐஸு இங்கே பார்த்தியா காட்டுமல்லி. காட்டுமல்லி படர்ந்துருக்கு. ஆமாம் எவ்வளோ பூ வச்சு நிறையா அழகா எவ்வளோ படர்ந்துருக்குது. என்ன இதில் பூக்கல இன்னும் பூ கண்ணியாக கட்டல. இன்னும் மழை வேறக்கு நீ மேலே நல்லா. இந்த அங்கூர் செடியில் பூ வச்சிருக்குது பாருங்க ஒன்று. இந்த இதில் ஆனால் பூ சின்னதாக இருக்குது. இதே மேலே இருக்க மாட்டேருக்கு வேறு, அதனால் தண்ணி இல்லாதங்காட்டி வருங்க காட்டுமல்லி. ஐஸ் அது என்னன்னு சொல்லு. இதான் அங்கே போய் பாரு. கண்ணு அடிச்சு போற பாப்பா பார்த்து பாருடா. குண்டுமணி அங்க வாத்தியா என்ற பெரிய பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் அது. விளையாடுவோம். மா கருக்கு இருக்குது மூஞ்சில் அடிக்கிறது. குண்டுமணிய அப்படி உருவக்கூடாது. இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி கொண்டு போய் என் பேத்திட்டு கொடுத்து அழகா எடுத்து தீப்பெட்டிக்குள்ள ஓட்டு வச்சுக்கு. நாங்க சின்ன வயசுல அப்படியே பண்ணுவோம். பொறிச்சிட்டு வந்து தீப்பெட்டியில் ஓட்டு வச்சிருவோம். அது வேணுங்கிறப்ப விலை வேடிட்டு வர எவ்வளோ அழகா இருக்குது பாரு. சூப்பரா இருக்குது இதெல்லாம். ஒரு விஷயம் பார்த்தா நிறைய கிடக்கும் இருக்கும். அங்கங்க நிறைய பேர் குண்டுமணி பார்த்துட்டு போகும்போது செடியில் பார்த்துருப்பாங்க. தெரியாது சிட்டியில் இருக்கிறீங்களா? இங்கே வருங்கதா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்படி கொத்தா இருக்குது பாருங்க. இந்த பாப்பா கொண்டே ஆல்ரெடி ஒரு டப்பா வச்சிருக்கிறா. டப்பா டப்பா போட்டு வச்சிருக்கிறா. போட்டு கட்டி வச்சிருங்க. போட்டு முடிஞ்சு வச்சு ஒரு நாள் பார்த்தா ஐன்னு குதிப்பா. அந்த இந்த குண்டுமல்லி பார்த்து இது இந்த மணி பார்த்தா அழகா இருக்குல்ல அவளுக்கு. குண்டுமல்லி தண்ணி பாருங்க எவ்வளோ அழகா போகுது. காட்டுங்க ஆட்டுக்குட்டி கொடுக்கறதா அதான் பெரிய வேலை போடலாம். பெரிய வேலைங்க. போலாமா? எப்படி இருக்கு பாரு இந்த இடம். சூப்பரா இருக்கு. பக்கம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இரு இந்த இடத்த முதல் முழுசா காட்டும். இங்க பாருங்க தண்ணி வாய்க்கால ஓடிட்டு இருக்கு.
அப்போலாம் தூக்கு போஸ்டில் வேலை செய்கிறப்போ கரைச்சி கொண்டாந்து ஆமா அதுக்குத்தான தூக்கு போச்சு சோறு வைப்பல. ஃபேன் சுற்றிட்டு மேலே நல்லா இருக்குதா குழு குழுன்னு. ஐசு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? போய் அப்படியே ஒரு சாமி கும்பிட்டு பாப்பா சந்தோஷப்படுவா கோயிலை பார்த்தா. ஆனால் என்னதான் ஒரு கோயிலுக்குள்ளே பூசாரி வச்சு டிக்கெட்டு போடுறதுக்கு அர்ச்சனை வைக்கிறதுக்கெல்லாம் டிக்கெட்டு போட்டு அப்படி போய் கும்பிட்றத நிம்மதியோட இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலோட நிம்மதி வராது. ஐஸு என்ன ஐஸு டேரக்டா நம்மளே சாமிகிட்ட பேசிக்கலாம். நடுவுல என்னத்துக்கு ஒரு ஆளு ஆளுங்கிறத விட கச்ச கச்ச கச்சன்னு கூட்டமாக இருக்கிறத விட சாமி பார்க்கறதுக்கு 1008 நஞ்சை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆமாம் ஆமாம். அதை விட இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற இடத்துல சாமி பார்த்தாலே எனக்கு அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி கோயிலெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற இடத்துல காட்டுக்குள்ள இருக்கிற கோயில் பிடிக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. அந்த சைடு தண்ணி நிற்கிது. தண்ணி வாய்க்கா தண்ணி நிறவுதுப்பா. கார் இல்லப்பா சாமி. சாமி அக்கா வந்து மாட்டி மேலே குறை சொல்லி போட்டோ எடுத்து. ஆமாம் அப்போ சின்னதாக இருக்கும்போது அவள் சின்னதாக இருக்கும்போது சில மேலே உட்காந்துட்டு போட்டோ எடுப்போம். நாங்களாம் நிறைய எடுப்போம். ஆமாம் குட்டி பாப்பா அவ பெரியவ. சரி வெயில் வருது வாங்க, அப்புறம் பசிக்குதுன்னா அழுவா, போய் கும்பிட்டு வாங்க போகலாம். சரிப்பா சாமி கும்பிடலாம் வாங்க. மாடாயா? மாடு மாடடி தங்கம். இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. இது என்ன மாடு தங்கம்? சாமி மாடு. சாமி மாடு மாடு என்னது? ஆமாடி தங்கம். பட்டாம்பூச்சியான்னு கேட்குறியா? பட்டாம்பூச்சியா? ஆமாம் பட்டாம்பூச்சி ஒன்று பறந்துட்டு போச்சு இப்போ. ம் மாடடி தங்கம். அது என்ன ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி அண்ணா உட்காந்துருக்காங்களா? சரி பா போகலாம், போய் நம்ம தலை பொறிக்கலாம், நேரம் ஆயிரும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருக்கும். கோயிலுக்கு வந்து தனி தாமம் எடுத்துருச்சு பாப்பாவுக்கு. போகலாம் அவ்வளோதான். அங்கே தான் இருக்குது மரம். அதான் அங்கெல்லாம் நிறைய இருக்கு. வாங்க போலாம். கொஞ்சம் மரம் தான் ஃபுல்லாக இருக்குது இங்கே. போலாமா? சாமிக்கு பாய் சொல்லிடு. பாய் சாமி. எங்க மோடி ஒரு டைம் சொல்லு பாய். பாய் சொல்லிடு. பாய் சாமி. தங்க பிள்ளை தள்ள குட்டி. என்னடா பண்ணுறீங்க? பாதுகாப்புக்கு வந்து பாருங்கள், நாங்கள் 2 பேரும் வந்து எல்லாம் கருப்பு பூனை கூட்டிகிட்டு வருவாங்க. ஏய்ஸு நாங்கள் வந்து செம்மி நாய் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம். செம்மி பூனை, கருப்பு பூனை பாதுகாப்பு கூட்டிகிட்டு வருவாங்க. நாங்கள் செம்மி பூனை. கடுவை எந்திரி குழுக்குன்னு இருக்க முடியும். நல்லா கோயில் ஜம்முன்னு வந்து படுத்துக்குச்சு. நாம சாமி கும்பிட்டு போய் தலை வரைக்கும் போகலாம். எந்திரிங்கடா. ஆட்டுக்குட்டி வருங்க அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது. போதும், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க நடந்து வந்ததுக்கு? போகலாம். வெயிலுக்கு இங்கே ஒரு கள்ளிப்பழ செடி வந்துச்சு, காணாம சுத்தம் பண்ணிட்டாங்களா இருக்குது. கள்ளிப்பழம் பறிச்சு சாப்பிட்டு போலாங்க. வெயில் வேற வந்துருச்சு. தலை வாரம் போய் பொறிக்கோடு. ஒரு நாள் தான் கேட்குறேன். சரி வா, அங்கே ஒரு செடி இருக்குது, அங்கே போகலாம். அங்கே ஒரு செடி இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். இருக்கு பழம் இருக்குதான்னு போய் பாரு. பழம் இங்கே இருந்துச்சு, வெட்டி போட்டாங்களாட்டு இருக்குது செடி. க்ளீன் பண்ணி விட்டாங்க. சுத்தம் பண்ணி விட்டாங்க. எனக்கெல்லாம் நோம்பி ஓட்டுருந்தப்போ இங்கே இருக்குது. ஆனால் பழம் இருக்குது, பழம் இருக்குது. ஐசோ இந்த பழம் இருக்குது. ஆனால் கள்ளிப்பூச்சி விழுந்துருச்சு இதில். சரி இது அந்த அங்கே போய் பார்க்கல, அந்த செடியில் பார்க்கல.
காய் வேறு நிறையா வச்சுருக்குது, எப்பவுமே நிறையா தான் இருக்கும். இதுன்னா அரை பழுப்பு தான். அரைப்பழம் பொறிக்காது. இல்லை செவந்துருக்குது. நான் ஐஸு கொண்டு வந்து வச்சு தரேன். போகலாம். காயாக தான் இருக்குதா? சரி, அதில் 2 வளர்க்குது பறிச்சிக்கலாம் விடு. இப்போ தான் வாட்டிய தண்ணி வந்து மழை பெஞ்சது, இனிமேல் தான் காய் தேரும். பூ பாரு ஐஸு. பூ பாரு தாங்க, அங்கே பாரு கள்ளிப்பூ. கள்ளிப்பூ பாரு, அப்படியே மஞ்சள் கலரில் அப்படியே ரோஸ் மாதிரி. இங்கே வண்டோட விடுங்க. அதான் வண்டு திங்கிற வண்டு. இந்த வண்டு ஐஸு நான் சின்ன வயசில் வந்து விளையாடும்போது சொர வண்டும்பாங்க. இதை தான் வந்து நான் கெடாயின்னு சொல்லி கோயிலுக்கு சாமிக்கு வெட்டுறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் பொம்மை வச்சு விளையாடுவோம்ல, அப்போ இதெல்லாம் பிடிச்சி வச்சு விளையாண்டுருப்போம். இந்த வண்டெல்லாம் எனக்கெல்லாம் சின்ன வயசு ஞாபகம். இப்போ தான் பார்க்குறேன் நான். இதுதான் கெடாய் எங்களுக்கு விளையாடுறதுக்கு. மாலாத வண்டு இருக்கும். இப்போல்லாம் நம்ம பாப்பா அதை பார்த்தா பயந்து ஓடுவா. நான்லாம் சின்ன வயசில் தொட்டி நிறையா பிடிச்சிக்கேன். பூ பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக மஞ்சள் அவ்வளோ அதுல எழுதி இருக்கிறாங்க பாருங்க. அங்க பாருங்க, தண்ணியில பேர் போட்டிருக்கிறாங்க பாரு. எழுதி வச்சுட்டு இருப்போம்ல சின்ன வயசுல. காய்னா காய் இங்க வார் சாமி, அந்த பக்கம் சடிஞ்சு கணக்குது. ஒரு 500 காய் ஒரே பக்கம் இருக்க மாட்டேங்குது. அதான் பெருசா இருக்குதுல்ல. கம்மலி பூச்சி. என்ன சாமி அது? அது என்னது? கம்மலி பூச்சி இல்ல சாமி, அது வந்து வண்டு. வண்டு கம்பளி பூச்சி. கம்மலி பூச்சி. கம்மலி பூச்சிங்க. சொல்றாங்க. எப்படி உனக்கு ஒன்று பொறிச்சேன் நான், சுத்தம் பண்ணி தரேன். பாறையில தான் போட்டு உரைச்சு அந்த முள்ளு அக்கட்டை எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்து உள்ள வந்து. இந்த ஒரு முள்ளு நாக்கில் ஏறிடுச்சுன்னா படாத பாடு. ஆனால் ஏறும் தான், நாங்கள் அப்படியே வந்து திம்போம். கேட்டியா? எங்க இதெல்லாம் கிடைக்குது இப்போ? எப்படி செவன்னு இருக்குது. இல்லை வாருங்க, இன்னும் பழமாக இருக்கிறதுமா. அப்படி இது லிப்டிக்கெல்லாம் நாங்கள் ஓட்டி விளையாடுவோம். இந்த ஓட்டத்துக்கெல்லாம் சாய் படிச்சுட்டு விளையாடுவோம். கையில் ஏதோ பிதுக்கி விட்டுட்டு ரத்தம் வந்துருச்சுன்னா அழுவுவோம் சும்மா நாச்சிக்கு விளையாடுறதுக்கு. நானும் சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணது தான். அப்போல்லாம் எந்த எண்ணெய் டைம் இல்லை, எல்லாம் விட்டேன் விளையாடி. உனக்கு கட்டணம் தெரியும். இந்த அங்கே இருக்கிறது பறிச்சு தரேன். இந்த நிறையா பொறிச்சாச்சு. போடுங்க, அப்புறம் பொறிச்சிக்கலாம். வாங்க போய் அரப்பு பொறிக்கலாம். இந்த அரப்பழைக்கு உருவுறேன். இதுதான் அங்கே உள்ளே வைக்கலாம். வாங்க. இது பூராமே அரப்பு மரம் தான். மேலே வரும் கோவக்குடி வளர்ந்துருக்குது. சும்மா குழுன்னு இருக்குது. இங்க பாருங்க, நாங்க எங்க வந்துட்டோம்? அரப்பு வனத்துக்கே வந்துட்டோம். சுத்தி காட்டுங்க. இங்க பாருங்க, அரப்பா கிடக்குது எல்லாம். அப்படியே பூரா அரப்பு மரம் தான். தூரம் எல்லாம் அரப்பு தான். அரப்பு தான் சொன்ன மாதிரி. பாருங்க, இது எல்லாமே அரப்பு தான். இதை தான் இப்போ நாம் வந்து உருவ போகிறோம். ஆட்டுக்குட்டி வேலியில் போன மாதிரி மேயறீங்க 2 பேரும், மாமியா மருமகளும். 6 மாசத்துக்கு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல சுத்தமான அரப்பு. அந்த காலத்துலலாம் இதுதான் ஐஸ், ஷாம்புவே கிடையாது. ஆமாங்க, இது எடுத்தான் எல்லாம். அப்போல்லாம் 6 மாதத்துக்கு ஒருக்கும் ஒரு பைய உருவிட்டு வந்து இடிச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தொட்டதெல்லாம் காசு போடுவாங்க. அப்போல்லாம் எதுவுமே காசு போடுவாங்க. காசு போட்டு வாங்குறத விட ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, உடம்பு தான் கெடுதல். எத்தனை கெமிக்கல் அப்பெல்லாம் வீட்டு செலவுங்கிறது கம்மியா தான் இருக்கு. அது இன்னொன்னு என்னமா நுர வருது. அப்ப அதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்கும். அது அழுக்கு சுத்தமா போற மாதிரி தெரியல. டேண்ட்ரஃப்லாம் வருது கருமம். அதுக்கு தனியா அதுவும் முடிய வந்து வரன்னு ஆக்கிடுது. மண்டையில பசையே இல்லாம சுத்தமா இது வந்து நமக்கு அழுக்கும் போகும். அந்த ஒரு கண்டிஷனர் போடுறாங்க பாத்தீங்களா, வளவள நம்ம அந்த சாஃப்ட்னஸ் ஆமா முடியல. மெயின் ஐஸ் இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு தான். நல்லது கட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, அரப்பு தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கிறது அதெல்லாம் நிறைய குணம் தாங்க. சீர் மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. இப்போல்லாம் எல்லாம் போச்சு, எல்லாத்துக்குமே ரெடிமேடு தான். எங்கள் அம்மா எல்லாம் ஐஸு, எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் அரைச்சி குத்தி படிப்படியாக கொண்டு போய் விற்குமாம்மா வீடு வீடுக்கு. ஆமாம், படிப்படியாக அப்போல்லாம் விற்பாங்க. படி ஓடுவாங்க. அப்புறம் ஊருக்குள்ள நம்மளுக்கு மூஞ்சி போய் டைம் இல்லாத சமயத்தில் ஊருக்குள்ள வந்தால் வாங்கிக்கலாம். இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி ஆளுங்க கொண்டு வந்து விற்று சும்மா இருக்கிற இந்த வயசான எல்லாம் உருவி காய வச்சு இடிச்சு கொண்டு வந்து கை செலவுக்கு கொண்டாந்து போடுவாங்க. அப்படியும் கூட கிடைக்கிறது. ஆமாம், கம்முன்னு நம்ம உருவி குத்தி பாக்கெட் போட்டு வித்துறலாமாம்மா. நம்ம வித்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கேட்டாங்கன்னா கொடுத்தா கிடக்குது. நம்ம பக்கம் தான் நிறைய கிடக்குதுல்ல.
கண்ணெல்லாம் எரியுது சாகம் ஓடு தண்ணி ஊத்துனா. ரொம்ப குளிர்ச்சி. மெயினா முடி கொட்டது பாத்தீங்களா, அதுக்கு கண்ணுக்கு நல்லது. கண்ணுக்கும் குளிர்ச்சி. உடம்பு சூட்டையே தணிச்சிரும் அரப்பு போட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது. அப்ப தன்னை போல இந்த முடி கொட்டதெல்லாம் நின்றும். சூட்டுனாலே தானே கொட்டுது. அதான் தங்கக்குட்டி என்ன பண்ணுது பாருங்க, சமத்தா உட்காந்துட்டு இருக்குதுடி. சமத்து குட்டி பாவம். குட்டி குட்டியா கடிச்சு சாப்பிடுது. தண்ணி குடிக்கிறீங்களாடி தங்கம்? சரி குடிச்சுக்குங்க. இங்கே பாருங்க எங்கள் பாப்பா உட்காந்துருக்கா தனியான்னு. எங்கள் நாய் ரெண்டும் பாருங்க இங்கே காவலுக்கு நிற்கிறானுங்க. இங்கே ஒருத்தர் நிற்கிறான், இந்த இங்கே பாருங்க இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறான். 2 பேரும் எங்கள் பாப்பாவுக்கு காவல் இருக்கிறானுங்க. பாப்பா குட்டிக்கிட்ட பூச்சி புழு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. ம் அவனுங்களுக்கு 2 சாக் கொடுத்து உருவ சொல்லலாமா? அவனுங்க பாப்பாவுக்கு பாதுகாப்பாக நிற்கிறானுங்கடி, பூச்சி புழு வந்துடக்கூடாதுன்னு. அந்த பக்கமே நிற்கிறான் பாரு கடுவு, இந்த பக்கம் வரவே இல்லை. சரி இவங்க நியாயம் பேசிட்டு இருக்கிறாங்க, பாப்பாவுக்கு பாதுகாப்பாக நிற்கலான்னு கம்முன்னு நிற்கிறான். பாப்பா பாத்துக்குங்க 2 பேரும். அதுக்குள்ளே கூட நம்பி போச்சு. அது இன்னும் கிடக்குது எவ்வளோ வேணாலும். ஆனால் பார்க்கறதுக்கு தான் இப்போ இருக்குது, கொண்டே அரைச்சோம்னா காக்கெல்லாம் கூட வராது. அப்புறம் காய வச்சு அரைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் வெயிட் குறைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ உங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொறிச்சு அரைச்சி யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். வருங்காலத்துலலாம் இந்த செடி என்ன செடினா மறந்து போயிடுவாங்க. எப்படின்னா அது வந்து வேறு மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு காலத்தில் இந்த கறி உப்புலலாம் பல் வளர்க்கணும், ஆலங்குச்சியில் பல் வளர்க்கணும் நல்லதுனாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் வந்துச்சு. ஆனால் இப்போ பேஸ்ட்டுக்குள்ளே கறி உப்பு கலந்துருக்குன்னு சொல்லி அதை விற்கிறாங்க. இப்படி தான் மக்களை ஏமாத்துறாங்க. ஆனால் அரப்புமே இப்போ நாட்டு மருந்து கடையில் விற்கிது. ஆனால் என்ன கலந்து கொண்டு வராங்கன்னா, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நுர வருது. ஆமாம், அது என்ன கலக்குறாங்கன்னு நமக்கு தெரியுமா? அதுதான் சொன்ன மாதிரி. ஆமாம் ஐசு, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் தானே அது வாங்குறாங்க. ஒரிஜினலாக விற்கிறவங்க யாரும் போட்டு குளிக்கணுங்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குறாங்க. ஆமாம், அது வந்து சுத்தமான அரப்பான்னு நமக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பாக நுரையெல்லாம் வராது, அழுக்கு மட்டும் நல்லா போகும். தேய்ச்சா அழுக்கு நல்லா போக, தலைக்கு என்ன பசையோ அது போக மிச்சம் அழுக்கெல்லாம் எடுத்து. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து நல்லா குத்தி அந்த சளைக்கிறதுல இருக்குது. இல்லைன்னா திப்பி திப்பியாக நிற்கும். காய்ச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா முடியல ஓட்டிட்டு அதுவும் போயிடும். நல்லா நம்ம தோட்ட போயிடும். அது இல்லாமல் நம்ம நிறைய பேருமா அரப்பு வேண்டாங்கிறது காரணம் ஏன் விட்டாங்கன்னா அதுதான். ஆனால் வந்து நம்ம குத்தி நாம எப்படி நம்ம பொடியாக பண்ணுறோம், நல்லா நைஸாக பவுடராட்டம் பண்ணுறோம்ல, அது குத்துறதுக்கு சலுப்புமா. நம்ம அவங்க இந்த குந்தானிக்கல்ல குத்துறதுக்கு சலுப்பு, உலக்கையில் குத்துறது எந்நேரம் குத்துறதுன்னு சொல்லி போட்டு சும்மா நொறுக்கு காய வச்சு நல்லா இடிச்ச பவுடர் அப்படியே தூள் பறக்கும். அந்த அளவுக்கு இடிக்க வேணும். அதான் இடிப்போம்ல, இடிச்சு காட்டலாம், பார்க்குறவங்க கூட கற்றுக்குவாங்க. இல்லை இப்போ என்னையெல்லாம் சொல்லுவீங்களம்மா சின்ன வயசில் நெல் இருக்கும்போது நாற்று நடும் போதில் நீ தொட்டில் கட்டு போட்டு போயிடுவீங்க பொட்டாட்டிருப்பேன்னு. அது மாதிரி தான் என் தங்க என்னையாட்டவே ஐஸு. நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சாலும் இது பாட்டுக்கு புரடக்குட்டி நப்பிட்டு என்னோட முட்டாய் சாப்பிடு. கருக்குதுமா மேலே, வானம் மேலே வர ஐஸு, மேகம் கருக்குது பாரு. மழை வந்து வரும், இப்போ மழை காலம் தானே வரும். மழை வேப்பாய் இன்னும் நல்லா தளைஞ்சு வரும், பசை ஏணும். வெளிநாட்டுக்கெல்லாம் வயசு ஏற்றுமதி பண்ணுறாங்க ஐஸு அரப்பெல்லாம். ஒரு சில பொருளெல்லாம் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிறது வெளிநாட்டில் கிடைக்கும். இப்போ முருங்கைச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அவ்வளோ காசு விற்கிது, வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம வீட்டு கூடு முளைச்சி கிடக்குது. அரப்பும் அப்படித்தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியறது. ஆமாம், சொல்ல போனால் அதுதான் உண்மை. அவ்வளோதான் நம்பிடுச்சு. ஐஸு கூட நம்பிட்டியா? அவ்வளோதாங்க நம்பிடுச்சு. எப்படியோ மரத்தையே மொட்டை அடிச்சிட்டிங்க. 10 நாள் பாடி தொலைஞ்சுக்கு. மழை வாக்கிய தண்ணி வர வந்துட்டே தான் இருக்கு. மழை வேஞ்சாலும் தொலைஞ்சு கைஸு நல்லா தொலையும். எடுத்து வச்சுடுறீங்களா? நான் தூக்கி வச்சேன். போலாமா? போகலாம். சிட்டுக்குட்டி இங்கே இருக்கட்டுமா, நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா? அதான் கருவும் பாதுகாத்துக்குவான். இன்னும் கொஞ்சம் அங்கே போய் பொறிச்சிக்கலாமா? அங்கே போய் நப்பிக்கலாம். சரி ஓகே. தங்கக்குட்டி வாங்க போகலாம். செல்லம்மா வாங்க, அப்பா எடுத்துக்கிறவங்க. வெயிட் இருக்குது, நான் எடுத்துக்கிட்டா? இல்லை நானே எடுத்துக்கிறேன், வெயிட்டெல்லாம் கம்மியாக தான். அரப்பங்காட்டி வெயிட்டு கம்மியாக இருக்குது. போலாமா? போகலாம் போகலாம். ஆளாளுக்கு ஒன்று தூக்கிட்டு வராங்க. நான் முக்கியமான பொருள் ஒன்று தூக்கிட்டு வரேன். அதுதான் முக்கியமாப்பா. அப்புறம் தான் இதெல்லாம். ஆமாம். தண்ணி வேணுமா? போகலாமா?
எல்லாம் இன்னும் ஏகப்பட்ட மாளாத வேலை கிடக்குது. கொண்டே காய வைக்கும் போது எல்லாம் இந்த புழு தலையெல்லாம் பொறுக்கணும், பூச்சி புழு உள்ள இருக்கும், அதையும் வந்து பொறுக்கி போடணும், குச்சியெல்லாம் பொறுக்கணும். இதுக்கப்புறம் தான் வேலையே. இனிமேல் தான் இருக்குது ஹெவி வேலையாமா. அரப்பு கொண்டுறது பொறிக்கிறது மேட்டர் இல்லை, அதெல்லாம் க்ளீன் பண்ணி பூச்சி ஊத்தாயெல்லாம் பொறுக்கிட்டு அதை குத்தி தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் நல்லா பதமா காய வச்சு இடிச்சு சளிச்சு அதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் பெண்டு கண்டு போயிடும். அது பொல்லா வரைக்கும் உருவான சும்மா 10 கிலோவுக்கு 1 கிலோ தான் ஆகுனாங்க. 10 கிலோ அரப்பு பொரிச்சா, பச்சை அரப்பு பொரிச்சா 3/4 கிலோ 1 கிலோ தான் நல்லா பொடியாக நைஸாக அரைக்கிறோம் லைஸு. அந்த மாதிரி வருது நாங்கள் தான் அந்த பக்கம் இருக்க கொஞ்சம் உருவிக்கலாம். கருக்கிட்டு இருக்குது வருங்க. மழை எப்படியும் வரும் சாயங்காலம். என்னதுங்க இந்த தண்ணி பறண்டை கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா? இருக்குதா? இதை தாண்டி நான் காட்டுங்க. அழிஞ்சே போச்சு நினச்சேன். எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம அங்கே பார்த்துடுங்க அந்த காட்டுக்குள்ள. இங்கே வர இங்கே இருக்குது. அடடடடடா சூப்பர் அம்மா. தண்ணி பறண்டை இங்கே இருக்குது. தண்ணி பறண்டை அது இல்லை இல்லைன்னு தொலைகிட்டே கிடந்தோம்ல பாரு. நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம் வீட்டில். பொறிக்கிட்டா சாப்பிட்லாமா? வீட்டில் வச்சுக்கலாம். நம்ம அந்த பரண்டை வச்சுருக்கோம்ல. ஆமாம், அதே மாதிரி வச்சுக்கலாம். அதோட வச்சுக்கலாம். இங்கே ஒன்று தான் இருக்குது. நானும் அது ஆமாங்க. எங்கே இருந்தது நம்ம அந்த காட்டுக்குள்ளே எங்கே போனோமே அப்போ பார்த்தது. காங்காட்டுக்குள்ளே. ஆடாடாடா சூப்பராக இருக்குது. உனக்கு ஒன்று எடுத்தா இது எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம போகும்போது 2 எடுத்து உடச்சி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம்னா வாய் பூரா இனிப்பாக இருக்கும். தண்ணி ஆடு மாய்க்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைன்னா இதை தான் பொறிச்சு நாங்கள் சின்ன வயசில் எடுத்துப்போம். தண்ணி பரண்டின்னு சொல்லுவோம். நல்லா தண்ணி தாவத்தை வந்து அடக்கும்பாங்க. தண்ணி தாவத்தை அடக்கு. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், இதுலேருந்து சத்து கிடைக்கி. கொஞ்சம் நேரம் நம்ம கிருகிருன்னு வருது, கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னா காட்டுக்குள்ள இருந்தோம்னா இதை தான் நாங்கள் சின்ன வயசில் போகிறது தான். பரண்டை மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து தண்ணி பரண்டை மாதிரியே இருக்கும். வந்து முள்ளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. முள் இருக்காது, இது ஒரு மாதிரி. இது வந்து தண்ணி பரண்டை. பரண்டையுமே அங்கே இருக்குது, அதை காட்டுங்க. பரண்டை இங்கே இருக்குது. ஏறுங்க, அது போகிறீங்களே வித்தியாசமாக காட்டலாம். சரி, வேறோட நாங்கள் கொண்டு கட்டிக்கலாம். ஏன்னா பார்க்குறவங்க பரண்டை மாதிரியே இருக்குது. ஆமாம், இது வந்து நம்ம நார்மல் பரண்டை. இங்கே வருங்க, தெரியுதுங்களா? கட்டுக்கட்டாக இருக்குது பரண்டைக்கு. இது வந்து தண்ணி பரண்டை. இந்தா இதை சாப்பிட்டுக்கணும், இதை சாப்பிட்டுக்கணும். ஆடதெல்லாம் அதிசயமுங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற எங்களுக்கே அப்பப்போ கிடைக்க மாட்டேங்குது. அழிஞ்சு போச்சு. பரண்டையை கடிச்சு போடுவேன். நல்லாக்கலா? எவ்வளோ நாளாச்சு சாப்பிட்டு. என்னடா பொந்துக்குள்ளேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிற? நீங்கடா அவனுக்குலாம் லெக் பீஸ் தான் கேட்பான். அதான் நேற்று வச்சு கறிக்குழம்பு இருக்கலாம். உருவலாமா? அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது, பூச்சி புழு இல்லாமல் இருக்குது. இங்கே வாருங்க, இரு நான் வீடியோவில் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கை எனக்கு பரபரங்குது பறிக்கிறதுக்கு. சும்மா அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க நம்ம இடம். இதாங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இப்படித்தாங்க பச்சை பசேன்னு இருக்கு. மேலே பாருங்க மானம் பக்கத்தில் எட்டி பிடிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க. ஆமாம், இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லாதங்காட்டி கொஞ்சம் உங்களுக்கு பச்சை கம்மியாக தெரியுது. மழை மட்டும் பேஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க அப்படியே நந்தவனமாட்டு இருக்கு. பாருங்களா? சரி, நீ பொறிச்சிட்டு நான் உனக்கு ஒன்று கொண்டாடுறேன். டயர்டாக இப்போ நான் கோப்பழம் பொறிச்சிட்டு வரேன். ஆடா, அங்கேருந்து பார்க்குறது கோப்பழம் நினச்சி வந்து பார்த்தா குண்டுமணி. நான் செவச்சவன் இருந்துச்சா கோப்பழம் நினச்சி கொண்டு போகலான்னு பார்த்தா கடைசியாக ஏமாந்து போயிடுச்சு. வாங்கடா போகலாம். பாருங்க, இதெல்லாம் ஒத்தடி பார்த்து நடந்து போகிறது. இப்போல்லாம் அந்த பாதையே அழிஞ்சு போச்சு வயசு. ஆமாம்,
இல்லைங்க ஆ இல்லைங்க அழுங்க அப்படி ஏன் சார் வாங்க இங்கே என்ன பூச்சியா இங்கே பாருங்க ஏய் குருவி கூடு இப்போ தான் கட்டு மாட்டு இருக்குது சரி சரி கட்டு மாட்டோம் சரி இந்த வாதம் உருவ வேண்டாம் விட்டுரு ஆனால் அதுக்கு உடம்பா இருந்தால் தான் ஆமாம் ஆமாம் முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சா எதுவும் திங்காது இதை விட்டுரு அந்த சைடு பொரிச்சிக்கலாம் வேண்டாம் இப்போல்லாம் குருவியெல்லாம் எங்கே பார்த்தாலும் கூடு கட்டிகிட்டு இருக்கு இப்போல்லாம் இல்லை எங்கே பாதுகாப்பாக அதுக்கு தோணுதோ அங்கே தான் கட்டு நம்ம வீட்டு மல்லி செடியில் கட்டியிருக்குது அதில் கட்டியிருந்தது பார்த்தீங்களா அது வந்து நம்ம அதுக்கு பாதுகாப்பாக தெரிஞ்சிருக்கு. ஆமாம் நம்ம என்ன பண்ணுறோம் மிஞ்சி போனால் நம்ம வெய்ய காலத்தில் தீனி வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம் அதனால் காலையில் ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி அத்தான குருவி இருக்கும். அது நீ அரிசி மாவில் கோலம் போடுறங்காட்டி ஆனால் குருவி நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது அந்த பாம்பு வந்தால் கத்துதில்ல ஆமாம் இப்படி கட்டி கத்தி காட்டி கொடுக்கும். அதனால் நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு உதவி அவதான் ஆயுசு. போமா பா போதுவா அதெல்லாம் மழை வர மாதிரி இருக்குது. மழை வர மாதிரி இருக்கு மெயினாக. அப்புறம் பாப்பா வேறு போய் சேரணும் நினைக்காம. ஆமாம் அது குமிஞ்சு போ ஆத்தாவும் பேத்தியும் சத்தத்தையே காணாம தூங்கினாவும் தூங்குவாங்க. காற்று நல்லா சிலு சிலுன்னு அடிக்குது. என்னடா பண்ணுது என்ன பண்ணுறீங்க? போலாவா தங்குட்டி போலாமா? அதே போலாம் பொறிச்சிட்டோம் ஆட விளையாடிட்டு வாட்டுக்கு சாமத்து குட்டி வீட்டில் இருக்கும்போது தான் சேட்டை வெளியே வந்தால் அமைதியாக இருக்குது. நல்ல பிள்ளை. அது கோயில் எல்லாம் வந்து பொட்டாட விளையாடு. தங்குட்டி இங்கே பாரு அப்பா பாருங்க ஐ மணி அடிக்குது. சாமி போலாமா சாமி? போலாம் வாங்க. அப்பா இதுக்கே கையெல்லாம் புண்ணாட்டாகி போச்சு. ஆமா அப்புறம் ஊஞ்சல் காரத்துல உருவனா அந்த கணுவெல்லாம் இழுக்கிறோம்ல அது புண்ணுத்தா ஆகும். அப்புறம் சரி பார்த்தாங்க போகலாம். எடுத்துக்கங்க அவளை நான் மூட்டை எடுத்துக்கிறேன். தங்க அதை வச்சிருமா இது வச்சுட்டு அது சாமிக்கு வேணுமாம்மா வச்சிரு. சாமி இது மூடி படத்தான் இருக்கு பாருங்க. இந்த கோயிலே எவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்குது. ஒரு ஆரண சவுண்டு இல்லை ஒரு வண்டி சவுண்டு இல்லை சும்மா பச்சை பசேன்னு அருமையாக இருக்குது. போலாமா? மணி அடிக்கலாமா? என்ன தங்க மணி அடிக்கலாமா? அடி சரி போகலாம் தாங்க. பாசாமி அம்மா வேற சலுப்பாக இருக்குது நின்றுட்டே கிடக்குறா. போகலாம் கையெல்லாம் வலிக்கும்ல அப்புறம். எல்லாம் உருவி கையெல்லாம் சவந்தே போச்சு. தொட்டுட்டு வாங்க நாங்கள் மேலே நிற்கிறவாங்க. என்ன தங்கக்குட்டி பாட்டு பாடுது வெக்க வந்துருச்சு இந்த அளத்துக்கு. வெக்க வந்துடுறப்பா என்னம்மா சம்மத்து பொண்ணு என்ன பாட்டு பாடிட்டு இருந்தீங்க? ஐயோ வெக்க வந்துருச்சு. வெக்க வந்துருச்சு அப்பப்போ வெக்கப்பட்டுக்குது. சரி 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 போங்கடா டே போங்கடா கடுவா குருசாமி வாடா புறத்தாண்ட வா போடா. பாதுகாப்பு வளையம் இவனுங்களை தாண்டி தான் எதாக இருந்தாலும் நான் வச்சுக்கிட்டேன்னா மானம் பாருங்க கறக்கிட்டு வருது மேலே. டே எப்பா அங்கே பாரு பேசாதாட்ட கறக்கிட்டு வருது பாரு. அப்படியே வயசு கைகால் மஞ்சள் கழுவிக்கலாம். வா ஏற்று போச்சு. இரு குருசாமி தண்ணி குடிக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் நடிப்பானுங்க வருதா. டேய் கலக்காம குடிக்கிறா அவனும் குடிக்கிறான். நல்லா குழு குழுன்னு ஐஸ் பட்டியில் பண்ண மாதிரி இருக்கு. ஏற்று போச்சு. நீங்களும் வரீங்களாம்மா? அப்படி சில்லுன்னு கிடக்குது. அப்படியே குழு குழுன்னு மானம் கருக்களுக்கு காத்தடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. நேரத்துக்கு மட்டும் நல்லா சாம்பார் ஊற்றி சோறு சுட சுட இலையில ஓட்டு கொடுத்தாங்கன்னா இங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டாவே டேஸ்டே வேற லெவல். கம்முன்னு சாப்பாடு கட்டிட்டு வந்துருக்கலாமா? மேல கொண்டு வந்துடலாம். அடுத்த வருஷம் வரப்ப கொண்டு வந்துடலாம். உண்டுலாம் பொறி புண்ணும் நிறைய அப்ப கொண்டு வந்துடலாம். நல்லா இருக்குது வரை இங்கே கறிக்கிட்டு வந்துருச்சுப்போ. மழை வருது போயிடலாம் அதுக்குள்ள விடு போயிடலாம். 3 வாரத்துலயே மழை வந்துரு. கொடுங்க நான் தூக்கிறேன் விடுங்க. அது இதுவா போய் மடித்தத்தில் போய்க்கு மடித்தத்தில் நேரம் போய்க்கு தண்ணி போகுதாடி.
நல்லா இருக்கும் தங்கம், நல்லா இருக்குமா? அப்பா அவ்வளோதான், ஒரு வழியா போஸ்ட் வந்தாச்சு. இங்கே ஒன்று நல்லா எனர்ஜியாக இருக்குதுங்க பாப்பா. நல்லா எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சு விளாட்டு எனர்ஜியாக இருக்கிறேன். செல்லக்குட்டி நல்லா ஜாலியாக இருக்கு. டாட்டா சொல்லிடு. வெக்க வந்துருச்சு. பார்த்து வாங்கம்மா. ம் கொக்கா? கொக்கு பறந்து போச்சு. கொக்கு ம் காக்கா, காக்காவுக்கு பசிக்குதாம்மா, அதனால் ஆப்பு சாப்பிட போயிடுச்சு. நம்மளும் போய் ஆப்பு சாப்பிடுவோமா? ஆப்பு சாப்பிடுவோமா? ஆ ஏத்தங்க. கொக்கு பார்த்தா காணுங்கிறியா? கொக்கு கொக்கு தூரமாக பறந்து போயிடுச்சு. வரும் சாயந்தரமாக ஒரு பார்க்கலாம். தண்ணி வேறு அங்கே ஊற்றி கிடக்குது. அது ஊற்ற காஞ்சி போய் வெயில் அடிக்குது. வெயில் இன்னைக்கு கொஞ்சம் மோடம் போட்டுருச்சு. மழை வர மாதிரி இருக்குது. காய போட்டுடலாமா? ஒரு பருதா போட்டு வாங்க, டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். பிரிச்சு போட்டுருங்க. பத்தாதுனா போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போதைக்கு கொண்டு வைங்க. மழை வேறு வர மாதிரி இருக்குது. அதுக்கு தான் மழை வர கோசம் தான் போடலாம். இப்படி எடுத்து வைக்க ஈஸியாக நிறையா கொண்டு வந்த மாதிரி இப்போ எவ்வளோதான் இருக்குது. இன்னும் பையனுக்கு பையலுக்கு கொட்டி விடு. பையனுக்கு கீழே கொட்டி. சப்பப்பா எப்படியோ பறிச்சுட்டு வந்து கொட்டியாச்சு. எப்படியும் இது காயத்துக்கு 2 நாள் ஆயிரும். 2 நாள் என்ன 4 நாள் ஆனாலும் மானம் பாரு கறிக்கிட்டு கிடக்குது. 2 நாளா 4 நாளா காஞ்சக்கப்புறம் தான் இன்னும் குச்சி கொள்ளலாம் பறிக்கணும். புழு தலையெல்லாம் பார்த்து பொறுக்கி வைக்கணும். அதெல்லாம் நீ ஏகப்பட்ட வேலை இருக்குது. அடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும். முதல்ல எங்களுக்கு வவுறு பசிக்குது, போய் நாங்கள் கரைச்சி குடிக்கிறோம். அப்படியே பச்சை மிளகா 2 வறுத்து போடு. அம்மா சரி பாய்ங்க.